السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ولا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்களின் மீதும், தாபிகள் மீதும், தபா தாபிகள் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவில் அதனுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாமல் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த நிலை என்னன்னு சொன்னால், தேவைகள் உடையவர்களாக இருப்பார்கள். ஏழைகள் எடுத்துக்கொண்டோமையானால் அவர்களுக்கு என்று பொருளாதார தேவையாக இருக்கும். பணக்காரர்களை, செல்வந்தர்களை எடுத்துக்கொண்டோமையானால் அவர்களுக்கென்று ஒரு சில தேவைகள் இருக்கும். ஆரோக்கியத்தை நோக்கி ஒரு தேவையாக இருக்கும். ஒரு நல்ல குடும்பத்தை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். இப்ப ஆக மொத்தத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தேவை படைத்தவர்களாக தான் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுக்கு எப்போதெல்லாம் ஒரு தேவை ஏற்படுகிறதோ அதற்குண்டான ஒரு வழிகாட்டலாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பிரத்யேகமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டல், கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ இறைவனிடத்தை கையேந்தி கேளுங்கள் என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிற அடிப்படையில நம்ம எல்லோரும் அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, தாம் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவராக தான் இருப்பார். அப்படி பிரார்த்தனை செய்கிற பொழுது குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்திலும் பார்த்தோம்யானால் அல்லாஹ்விடத்தை அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்ற நேரத்துல தொழுகையில பேசக்கூடியவர்களாகவும் வரும்போது அல்லாஹ்விடத்தை துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பேசக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமா? இந்த நேரத்தில் இத்தருணத்துல சில மக்களுக்கும் ஒரு விதமான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். என்ன எண்ண ஓட்டம்? நம்ம இத்தனை ஆண்டு காலமா அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கின்றோம். ஐயா இறைவா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை குர்ஆனால துஆ செய்யறேன். நான் ஆரம்பத்திலிருந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறேன். இந்த ஏழ்மை நிலையில அடுத்த கட்ட நகர்விற்கு நான் செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை ரப்பிடத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய ரப்பு இந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பதை போன்று தெரியலையே, நாட மாட்டேங்கிறானே, அல்ல பதில் தர மாதிரி தெரியலையே, அல்ல என்னுடைய பிரார்த்தனை கேட்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு அதிர்வலைவுகள் நமக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல அதை பற்றி சொல்கிற பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்கின்றார். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரரும் அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் அத எதிர்பார்க்கல. ஈமான் கொள்றது ஒரு பாயிண்ட், ஆனா அந்த ஈமானை தாண்டி ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். சும்மலம் எர்த்தாகும்,
அந்த நம்பிக்கை கொண்ட விஷயத்துல அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். இதுதான் பாயிண்ட். இன்னைக்கு ஜும்மால இந்த சந்தேகம் கொள்றதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம அல்லாஹ் நம்பிக்கை கூடாது எந்தவித சந்தேகம். நம்ம நைட் எழுப்பி கேட்டா கூட அல்லாஹ்வோட இன்னொரு கடவுள் இருக்கிறான்னு கேட்டா தூக்கத்துல சொல்லுவோம் அல்லாஹ் ஒருத்தன் சொல்லுவோம், மாற்று கருத்து கிடையாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் தன்னை ஈமான் கொண்டு விட்டான் என்றால் மட்டும் போதாது, அந்த ஈமான்ல அவன் சந்தேகப்படக்கூடாது. எப்படி சந்தேகப்படக்கூடாது? அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா தருணத்திலும், அவனுடைய வாழ்க்கை பயணத்துல எல்லா நிமிடங்களும், ஒவ்வொரு நொடியை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது. அல்லாஹ் நாடுகிறான், அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் நான் சார்ந்து இருக்கிறேங்கிற இந்த எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் முழுமையான இறை நம்பிக்கையாளனாக இருக்கிறான். ஆனா இந்த நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய இந்த விஷயத்துல சற்று சந்தேகம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி சந்தேகப்படுறோம்? உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொன்னாலே நம்ம புரிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்தை கையெண்ணக்கூடியவர்களா? தொழுகை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? இறைவா எனக்கு உதவி செய்யறேவா, ஆரோக்கியத்தை குர்றாய் அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு இதாயத்தை குர்றாய் அல்லாஹ், பாதுகாப்பு குர்றா அல்லாஹ், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை குர்றா அல்லாஹ் அப்படின்னு கேட்போமா? அது கூடுதலான ஒரு விஷயம் என்ன கேட்போம் அப்படின்னா, இறைவா எனக்கு பொருளாதாரத்தை குர்றாய் இறைவா அப்படின்னு கேட்போமா இல்லையா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் கேட்போம். பொருளாதாரத்தை குர்றாய் அல்லாஹ், இந்த பொருளாதாரத்தை பர்க்கத்து செய்து குர்றாய் அல்லாஹ் அப்படின்னா என்ன? பொருளாதாரத்தை குர்றாய் அல்லாஹ், பொருளாதாரத்தை பர்க்கத் செய்யற அல்லாஹ். அது என்ன? பொரும்போக்கு ஒரு குறிப்பிட்டு எந்த விதமான செயல்பாடும் இல்லாம 19 பர்க்கத் செய்யற அல்லாஹ் என்ன அர்த்தம்? ஒண்ணு விளங்கலையே. ஏன் அந்த இடத்துல எனக்கு ஒரு இதயத்துல பிரச்சனை, இறைவன் கிட்ட என்ன சொல்லுவோம்? இறைவன் இதயத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இதயத்துல இருக்கக்கூடிய நோயை சரி செஞ்சக்கூடிய இறைவா குறிப்பிட்டு கேட்கிறோமா இல்லையா? இல்ல காலில் அடிபட்டு இருக்கு, சுளுக்கு முடிச்சிருச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு, இறைவனுடைய பிராக்சரை இந்த எலும்பு முடிவை சரிப்படுத்த கூடா எல்லாம் குறிப்பிட்டு கேட்கிறோமா இல்லையா? ஒரு மனைவி இல்ல அப்படின்னா எல்லாம் எனக்கு நல்ல மனைவி கூட எல்லாம் கேட்கிறோமா இல்லையா? கணவன் இல்ல அப்படின்னா ஒரு நல்ல கணவன் கூட, எல்லாத்தையும் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய நாம பொருளாதாரத்துல மட்டும் ஏன் குறிப்பிட்டு பொருளாதாரத்தை கேட்பது கிடையாது? ஏன் இறைவா என்னுடைய வியாபாரத்துல, நான் செய்யக்கூடிய தொழில்கள்ல இதன் மூலியமாக நான் ஹலாலா செய்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்துல நீ ஹலாலா செய்யக்கூடிய இந்த வியாபாரத்துல ஒரு கடை வச்சு பிளாட்ஃபார்ம்ல கடை வைக்கிறானே, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன்னு, ஒரு துணி கடை வச்சிருக்கிறேன்னு, ஹலாலா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏவா உன்னை நம்பி இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கிற, நீ எனக்கு பறக்கத்தை கொடுப்பேன்னு தெரியும், எனக்கு அருள் செய்வேன்னு தெரியும், அந்த அருள்ல மாதம் மாதம் 1 கோடி ரூபாய் எனக்கு சம்பாதிச்சது கூடாய் அல்லாஹ். கேட்கிறோம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆக்குறா எல்லாம் கேட்கலாம்ல, கேட்க கூட தடையதான் இருக்குதா? அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறானா? நபிகள் நாயகம் தடை செஞ்சிருக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அல்லாஹ். எப்படி ஆசைப்படுறான் அப்படின்னா, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜிபு தாவத்த தாய் இதா தான் ஃபல்யஸ்தஜீபு வல்யுக்மினு பி. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? என் அடியா என்கிட்ட கேட்கட்டும், என்னிடத்துல பிரார்த்தனை செய்யட்டும், அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் தரேன்டா. இதுல ஏதாவது குறிப்பிட்டு இதெல்லாம் இன்னைக்கு கேட்கக்கூடாது, இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது, சொல்லக்கூடாது, அதான் சொல்லியிருக்கிறேன்னா, எனக்கு என்னுடைய பொருளாதாரத்தை 100 கோடி ரூபாய் லாபத்தை கூட அல்லாஹ் என்று அல்லாஹ் நாட மாட்டான யாருக்குதா? இந்த இடத்துலதான் நம்முடைய சந்தேகம் வெளிப்படுது. என்ன சந்தேகம்? நான் இருக்கிற இடம் என்ன, நான் வேலை செய்யக்கூடிய இடம் எது, என்னுடைய பொருளாதார சூழல் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய தகுதிக்கு மீறி நான் கேட்டோம்னா அல்ல நாடுவானா, இப்படிங்கிற ஒரு நினைப்பதான் நம்ம தடுத்துக்கிட்டு. இது இப்ப சந்தேகம் இல்லாம வேற என்ன? இந்த சந்தேகம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட மாட்டான். எப்போ தன்னுடைய அடியான் எல்லா நிலையிலும் உலகமே சேர்ந்து முடியாது என்று சொன்னாலும் என் ரப்பு முடிச்சு காட்டுவாங்கிற நம்பிக்கை எவருக்கு வருகிறதோ அவருடைய பிரார்த்தனைக்கு தான் அல்லாஹ் பதில் தரக்கூடியவனாக இருக்கார். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் அல்லாஹ்தான் ரப்பு என்று சொன்னார்களோ, சும்மஸ்தகாமோ அது உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் சொன்னா மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய ரப்புன்னு சொன்னா மட்டும் போதாது, அதுல யார் உறுதியா இருக்கிறாரோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். எவ்வளவு ஒரு வார்த்தை தெரியுமா அது?
யார் அல்லாஹ்வுடைய இறைவன் என்று சொல்லி அதுல உறுதியாக இருக்கார்களோ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்படி உதவி செய்வா? வானவர்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்வா. அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டா. அவர்களுக்கு என்று வாக்குறுதி வழங்கப்பட்ட சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று. இப்ப யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்புறார்களோ வானவர்களை வச்சு அல்லாஹ் உதவி செய்வான்ட்டு ஒரு வாக்குறுதி. இதுக்கு மேல என்ன வாக்குறுதி தேவை சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் உங்களுடைய உறுதிப்பாடை பார்த்து உங்களை உதவ நாடி விட்டால் பல காடி விளக்கும். உலகத்துல உங்களை வெல்வதற்கு ஒருத்தன் கிடையாதுன்ட்டு நான் ஆடுறேன், நான் உதவி செய்வேன், வேற எவ்வளவு உதவி செய்வா? உன்னுடைய உறுதியாக நீ இரு, நான் உதவி செய்யறேன்ட்டாங்க. இப்பேற்பட்ட உறுதிப்பாடோடு நம்முடைய பிரார்த்தனை அமைத்துக் கொண்டோமே ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக நாடுவான். இதுக்கு உதாரணமாக ஒரு உலக சம்பவத்தை நம்ம சொல்றோம். கடந்த ஹஜ்ஜுடைய மாதம் வந்துச்சு பாத்தீங்களா? ஹஜ்ஜுடைய மாதத்துல உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் ஹஜ் யாத்திரைகளாக ஹஜ்ஜுக்காக பயணம் செய்து மேற்கொள்வார்களா? நம்முடைய நாட்டில இருந்து கிளம்பி போனாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல உலகத்துல லிபியாங்கிற ஒரு பகுதி, இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டுல இருந்து அமருங்கிற ஒரு வாலிபர், ஒரு 30 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபர் என்ன பண்றாரு? பிளைட்டு ஹஜ்ஜுக்காக கிளம்பி போறாரு. போகக்கூடிய நேரத்துல இவர் தாமதப்படுத்திய காரணத்தினால பிளைட் அங்க மிஸ் ஆயிடுச்சு. பிளைட் மிஸ் ஆயிடுச்சு, எல்லா செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஊழியர்கள் சொல்லிட்டாங்க, எப்ப நீங்க லேட்டா வந்துட்டீங்க, இனிமேல் உங்களால போக முடியாது, அது வாய்ப்பு கிடையாது, இன்ஷால்லா நீங்க அடுத்த வருஷம் ஹஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் இந்த வருடம் ஹஜ் செய்வேன், அல்லாஹ் கண்டிப்பாக நாடுவான். போய் உட்காண்டார். உட்காந்தானு ஊழியர்கள் முடிவு பண்ணாங்க. இவர் கேட்கற மாதிரி தெரியல, பட்டா போயிட்டு விட்டாச்சு. இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டேக் ஆஃப் ஆன பிளைட்டு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறின் காரணம் பிளைட் தர இறங்குது. இறங்கின உடனே ஊழியர்களுக்கெல்லாம் சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாடிட்டாங்க, நீங்க கண்டிப்பா ஹஜ்ஜுக்கு போக போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த விமான ஓட்டி பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியாது. இவர் இஷ்டத்துக்கு வருவாரு, லேட்டா வருவாங்க, நம்ம பிளைட்டை நிப்பாட்டி ஏத்திட்டு போகணுமா? இது டெக்னிக்கல் ப்ராப்ளம், எப்பவும் நடக்கிறதா, நாங்க மறுபடியும் ஏத்தி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ரத்து செய்யப்படுகிறார். உள்ள ஏத்துக்கல, பிளைட் ரெடி ஆயிருச்சு, மறுபடியும் பிளைட் ஏறுது, மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிளைட் தரையிறங்குது. இந்த நேரத்துல எந்த விமான ஓட்டி நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே விமான ஓட்டி சொல்றார், இந்த அமருங்கிற பிளைட்ல ஏறாம நான் பிளைட்டை எடுக்க மாட்டேன்ட்டார். அவர் அப்படியே ஹஜ்ஜுக்கு போறாரு, எல்லா மக்களும் அவர் ஆரவாரத்தோட அவங்க இருக்கிறாங்க. அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, இவருடைய யாத்திரைகள் எல்லாம் முடிக்கிறாரு, எல்லா வணக்க வழிபாடை முடித்து விட்டு அவர் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல சமூக வலைத்தளத்துல பதிவு பண்றாரு. ஒரு விஷயத்தை அவர் சொல்ற, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹை நீங்கள் உறுதியாக நம்புங்கள், நீங்கள் உறுதியாக நம்பினால் அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் என்னங்கிறது இப்போதான் நமக்கு புரியும். நம்மள பெரும்பான்மையான மக்கள் இந்த உறுதிப்பாடுல கொஞ்சம் சந்தேகப்படுத்துறதுனாலதான் சில நேரம் நல்லா நம்முடைய பிரார்த்தனையில நாடாம கூட இருக்கலாம். நமக்கு ஒரு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு இத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், குழந்தை வேணும் 10 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பொருளாதாரத்துல ஒரு மேம்பாடியா ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அல்லாஹ் நாடுவதை போன்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய நாம் சரியாக கேட்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அப்படி நாம் சிந்தித்தமையானாலே அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கண்டிப்பாக அங்கீகரிப்பார். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு நபி தோழியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு தியாக வரலாறு. எல்லா நபர்களும் இந்த சம்பவத்தை கடைசி வரைக்கும் மறக்காதீங்க. அவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு சம்பவம். அபு சலாமா உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு, கணவன் மனைவி 2 பேருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா யதார்த்த ஒரு வாழ்க்கை, நல்லபடியாக இஸ்லாமிய அடிப்படையில ஒரு நல்ல குடும்பமாக அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். தூதரோடு சேர்ந்த வாழ்க்கை, ஏகத்துவ வாழ்க்கை, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி மீது காட்டக்கூடிய பாசம், மனைவி கணவன் மீது காட்டக்கூடிய அந்த நேசத்துக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு தகுதிப்படுத்தவர்கள். ஜாடி கெட்ட மூடி என்று சொல்வார்களே, அந்த வார்த்தைக்கு தகுதிப்படுத்தவர்கள் தான் அந்த இருவர். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய நாட்டத்தால ஒரு இஸ்லாமிய படைக்கும்
எதிரி படைகளுக்கும் போர் ஒண்ணு ஏற்படுது. அந்த போர்க்களத்துல எல்லா சகாபாக்களும் போர்க்களத்துல களம் இறங்குறாங்க. இந்த உம்மு சலமாவுடைய கணவர் என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த களத்துல இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால அந்த போருக்கு கடுமையான ஒரு போர், அந்த போர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய படைக்கு வெற்றி கொடுத்துட்டான். வெற்றி கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த போருக்கு காரணமாக சில நபித்தோழர்கள் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து விட்டார். இந்த போர்ல வெற்றி கிடைச்சதற்கு அதுக்குண்டான ஒரு விளைவு பார்த்தீங்க அப்படின்னா, சில நபித்தோழர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த போருக்காக போராடினார். இப்படி எல்லா போராட்ட வீரரும் ஊருக்கு வரும் பொழுது இந்த ஷஹீதுகள் வந்தார்கள், ஜனாசா வரப்பட்டது. அந்த ஜனாசால ஒரு நபர் தான் இந்த அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இறந்துட்டார், ஷஹீத் ஆயிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கேட்கும் போது போருக்காக போனாரு, அல்லாஹ்வுக்காக போராடினாரு, ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றார், அப்படி சாதாரணமா நமக்கு தோணும். கொஞ்சம் அவருடைய மனைவியுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க இருந்து ஒரு கணவர் ஒரு வேலைக்காகவோ வியாபாரத்துக்காகவோ ஒருத்தர் வெளியில கணவர் போறார் அப்படின்னா, இந்த மனைவியுடைய உள்ளம் பதற ஆரம்பிச்சிடும். போறாரா மனுஷன், கரெக்டா போறாரா? இந்த வெளிநாட்டுக்கு போறக்கூடிய இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்படி வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த மனைவி ஒரு துடிப்பா பாத்துக்கோங்க. அதுக்காக வார்த்தை கிடையாது, விவரிக்க முடியாது, அதனால உணர முடியாது, கேட்ட ஆளுன்னு சொல்ல முடியாது. அவருடைய தவிப்பு அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் என்னுடைய கணவன் பத்திரமா போய் இறங்கணும், என் கணவனுக்கு எந்த விதமான உடல் ஆரோக்கியம் பாதிப்பு வந்துடக்கூடாது, அவர் நினைச்சது நிறைவேறணும், அல்லாஹ் நீதான் பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாம் என்று கண்ணீர் மடங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருப்பாள். இந்த நேரத்துல ஒரு தகவல் அந்த மனைவிக்கு வருது. வெளிநாட்டு ஒரு கணவர் போறான்னு வச்சுக்குவோம், அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு மனைவி, என் கணவர் வந்துருவார், இப்போ வந்துருவார், அப்புறம் வந்துருவார், வந்த நம்ம எப்படி மறுபடியும் அவர் ஊருக்கு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய மனைவிக்கு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. வெளிநாட்டுல இருந்து கால், இந்த மாதிரி இவருடைய கணவரா? ஆமாங்க. இந்த ஊரை சேர்ந்தவரா? ஆமா. நீங்க அவருடைய மனைவியா? ஆமா. அல்லாஹ்க்காக பொறுத்துங்க, உங்களுடைய கணவர் விபத்துல இறந்துட்டாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு, அதனால அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டால் அதை கேட்ட அந்த மனைவியுடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருட்டாகிவிடும். அப்பேற்பட்ட நிலை ஒரு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க, அடுத்த நொடியுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சம காலத்திலேயே இப்படி பயப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய நினைப்பு கனவிலும் போராடு உசுரோட திரும்பி வர நினைப்புல நம்ம இருப்போம். ஆனா உம்மு சலமா கணவனை அனுப்பியது ஒரு போர்க்களத்திற்கு. அவங்களுக்கு தெரியும், அங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று நன்றாக தெரிந்தாலும் கூட போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போரிலிருந்து மீண்டு வருகிற பொழுது எல்லா சஹாபிய பெண்மணிகளும் எல்லா மனைவிமார்களும் தன்னுடைய கணவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய கணவரை தன்னுடைய மனைவியை சந்திக்கிற பொழுது இந்த மனைவியை எதிர்பார்த்துதான் இருப்பாங்க. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அவருடைய ஜனாசாவை பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த மனைவி உள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்துல இந்த ஜனாசாவை பார்க்கக்கூடிய நேரத்துல, ஜனாசா நல்லா இருந்தா கூட பிரச்சனை, ஒரு பார்க்க ஆறுதலா இருக்கும். ஆனா போர்க்களத்துல உடல் சிதைக்கப்பட்டு ஆள் யார் என்று தெரியாமல் சிதைக்கப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டவராக அவருடைய உடல் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மனைவி அவங்களுடைய உள்ளத்துல கடந்த கால நிகழ்வுல வந்திருக்குமா இல்லையா? எங்கெல்லாம் ஒன்னா போயிருந்தோம், எப்படி எல்லாம் சாப்பிட்டோம், எப்படி எல்லாம் பரவுறோம், எப்படி ஒருத்தர் கூட நேசத்தை எல்லாம் பரிமாறி கொண்டோம், என்னுடைய கணவன் இப்படி இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற வேதனை ஒரு உச்சகட்டத்தை அந்த பெண்மணி இருந்திருப்பாங்களா இல்லையா? இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு பிரார்த்தனையை கத்துக் கொடுக்கிறாங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துவாவை எப்படியாவது மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. சாதாரண ஒரு துவா கிடையாது.
அல்லாஹ் மஜூனி ஃபி முஸிபத்தி, எனக்கு ஒரு முஸிபத் ஏற்பட்டுருச்சு, துன்பம் ஏற்பட்டுச்சு இறைவா, இந்த துன்பத்திற்கு பகரமாக எனக்கு சிறந்ததை கூறாய் அல்லாஹ் என்று உன்னை நான் சரணடைந்து விட்டேன். நான் புலம்பவில்லை, உன்னை திட்டவில்லை, உன்னை வசைப்படவில்லை. ஏண்டா இறைவா எனக்கு இந்த சோதனையை கொடுத்த, நான் எதுவுமே சொல்லல, நீ கொடுத்த சோதனை, இந்த சோதனைக்கு பகரமாக எனக்கு சிறந்ததை கூறாய் அல்லாஹ் என்று அவர்கள் கேட்ட அந்த துவா, சிறிது காலத்திற்கு பிறகு அந்த துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான் பாருங்க. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? கணவன் இழந்துட்டார். சிறந்ததை கூடுறானா என்ன அர்த்தம்? அந்த கணவரை விட சிறந்த ஒரு கணவரை கொடுங்க, அதான அர்த்தம். அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு அவருடைய கணவரை விட சிறந்த ஒரு கணவரை கொடுத்தான். யார் தெரியுமா? இந்த உம்மத்துடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு கணவராக கிஃப்ட் கொடுத்தார். இதுதான் பிரார்த்தனையுடைய பிரதிபலன். அந்த தாய், அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு அந்த பிரார்த்தனையை உரிமையோடு கேட்டிருந்தார் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். பாத்தீங்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ் இடத்துல ஒண்ணு கேட்போம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட சிறந்ததை தரக்கூடியவன் தான் ரப்புல் ஆலமீன்ங்கிறதுக்கெல்லாம் இந்த செய்தி எவ்வளவு பெரிய உதாரணம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழ இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த ரமலான் காலகட்டத்திலே உங்களுடைய இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே சஜிதாவிலே நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள். பார்த்தீர்களா? அந்த சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்கள், யா அல்லாஹ் இத்தனை ஆண்டு காலம் பாவங்களை செஞ்சுவிட்டு இந்த பாவத்துக்கு நீ மன்னிப்பு கூறாய் அல்லாஹ் என்று கேளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கூட எல்லாத்தையும் பட்டியலிட்டு கேளுங்கள். அதெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு சிறந்த மாதமாக இருக்கிற இந்த ரமலான் மாதம், அதை நழுவ விட்டாதீர்கள், அதை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள், அதை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரார்த்தனையை பல மணி நேரம் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. பேச போறது யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. எப்படி பேசணும் அப்படி பேசி அல்லாஹ்விடத்துல கூலி பெறக்கூடிய நன்மக்களாக ஒரு ரஹ்மான் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவரும் ஆக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதலாவது எண்பத்துக்குரிய நிர்வாகத்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய வசூல் பார்த்தோமேயானால், தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையகத்துக்காக வசூலிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருள்ல ஒவ்வொரு வருடத்திலும் 2 ஜும்மாக்கள், மொத்த வருடத்திலே 2 ஜும்மா தான். அதுல ஒரு ஜும்மா பார்த்தோம்னா இந்த ரமலானுடைய 2வது வார ஜும்மாவுல எங்கெல்லாம் நம்முடைய கிளைகள் இருக்கிறதோ அந்த கிளைகள் எல்லாம் வசூலிக்கப்படக்கூடிய அமௌண்ட், அந்த பொருளாதாரம் நேரா நம்முடைய மாநில தலைமைக்கு போய் சேருது. ஏன் போய் சேருது அப்படின்னா, நம்முடைய மாநில தலைமையினுடைய அந்த பணிகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு பணி. எந்த அளவுக்குன்னா, நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பணி. தாவா சென்றாக யாராவது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவனியாபுரத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கு இன்னொரு இடம் மதுரையிலையும் அந்த இடத்த செட் பண்ணி அவர்களுக்கு என்று ஒரு 40 நாள் இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, தூதர்னா யாரு, குர்ஆனை எப்படி ஓதுவதுங்கிற அந்த வழிகாட்டலை கொடுத்து ஒரு ப்ராப்பரான இஸ்லாமிய ஸ்டடிஸ், இஸ்லாமிய பேசிக்குகளை அந்த மக்களுக்கு சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஹிஃபுல் மதர்சா, ஒரு கட்டத்தில் ஹிஃபுல் மதர்சா எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 5 வருட காலம் இருக்கும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருளால சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்து முழுமையாக மனனம் செய்தவர்களாக, அங்க மனப்பாடம் செய்த குழந்தைகள் மற்ற பகுதிகளுக்கு போய் தொலை வைக்கக்கூடியவர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும், பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும், ஆலிம்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலிமாக்களையும் உருவாக்கக்கூடியது ஒரு சாதாரண பணி கிடையாதுங்க. ஒரு ஆலிம், ஒரு இஸ்லாமிய கல்லூரியில இருந்து ஒரு ஆலிம் அதை படிச்சுட்டு வெளியில வந்தார் அப்படின்னா, அந்த ஆலிமுடைய கடமை என்ன அப்படின்னா, தான் கற்ற கல்வியை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல், தான் மட்டும் வளர்ந்து கொண்டு செல்லாமல், தான் கற்ற கல்வியை தன்னுடைய சக மக்களுக்கு அவர் எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துல அந்த கல்வியை விரிவுபடுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த ஒரு பணியை செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு.
அப்ப அங்கிருந்து வரக்கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள்ல எல்லா ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று இமாமத் செய்து அங்க இருக்கக்கூடிய மத்த மதசாக்களை உருவாக்கக்கூடியவர்களாக, அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வழிநடத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய அருளால் இன்றளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அமல் இருக்கு பாத்தீங்களா, சாதாரண அமல் கிடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துலதான் நாங்க சாப்பிட்டோம். இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய கல்லூரியில படிச்சதா உங்களோட டைரக்ட் ரிசல்ட். நீங்க ரிசல்ட் எல்லாம் வேற எங்கேயும் போய் கண்ணு மூளை நம்மள ரிசல்ட். இந்த ரிசல்ட் என்ன பண்ணுவோம், நீங்க கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் 4 வருட காலம் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம். 3 வேளை சாப்பிட்டோம், எந்த வித குறையும் இல்லாம 3 வேளை உட்கார்ந்து சாப்பிட்டோம், தூங்கணும், படிச்சோம், எல்லாமே பண்ணோம். படிச்சு முடிச்சுட்டு வந்தோம். எங்களுடைய கடமைகள் என்னவோ அந்த கடமைகளை முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது போன்று அங்கிருந்து படித்து வரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் தான் வாழ்ந்தவர்கள். அப்போ அந்த பொருளாதாரம் எல்லாம் எங்க போய் சேருது அப்படின்னா, ஒரு நல்ல இடத்துக்கோ இன்னும் மறுமை நாள்ல நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு மாற்றம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் 100 ரூபாய் தரோம், 500 ரூபாய் தரோம், 1000 ரூபாய் தரோம், 2000, இது என்ன பலன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2000 ரூபாய், இந்த 3000 ரூபாய், இந்த 4000 ரூபாய் நாளை மறுமையில பல கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தருங்கிறத நம்ம அங்கதான் பார்ப்போம். எவ்வளவு தெரியாது, கணக்கு நம்ம அக்கௌண்ட் சமக்கிட்ட கிடையாது. அக்கௌண்ட்ஸ் பூரா அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் நாளை மறுமையில இத்தனை நன்மைகளும் உனக்கு தான் கிடைத்தது என்று சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற தர்மங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா ரம்லானுடைய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகிறது, 700 மடங்கு வரைக்கும் செல்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உடனுக்குடனாக செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதை தாமதம் மட்டும் படுத்துறாங்க. சில பேர் நினைப்போம் அப்புறம் கொடுக்கலாம், சாயந்தரம் கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். காலம் கடந்து போகுமே ஒழிய அந்த நன்மைகளை தவறி விடாதீர்கள். சரிங்களா? ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா காலதாமதப்படுத்தும். அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் ரமலான் முடிஞ்சு ரமலான் அடுத்த ரமலான் பார்த்துக்கலாமா, அடுத்த ரமலான் நம்ம இருக்கோமாங்கிறது கேரண்டியே கிடையாது. அதனால நன்மை என்று காட்டப்பட்டால் அதற்கு உடனடியாக உங்களுடைய பொருளாதாரத்தை தான தர்மம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக 2 நபர்களுடைய வாக்குறுதி. நீங்க பெருசா யாரு எதையும் பார்க்க தேவை. 2 நபர்களுடைய வாக்குறுதி. ஒண்ணு என்ன, ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன, நீ கொடுத்தா பிச்சைக்காரன் ஆயிடுவ. ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஏன்டா இங்க கொடுக்குற, அந்த பள்ளி கொடுத்த, இந்த பள்ளி கொடுத்த, இவனுக்கு கொடுத்த, அவனுக்கு கொடுத்த, சொந்தக்காரன் கொடுத்த, எல்லாத்துக்கும் நீ என்ன ஓட்டாண்டியாக போறியா, ஏன்னா பிச்சைக்காரனாக போறியா, பிச்சைக்காரனாக கொடுக்காதேன்மா. இது ஷைத்தானுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நீ கொடு, நான் உனக்கு பல மடங்கு கொடுக்குறேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இவர்கள் இருவர்கள்ல யாருடைய வாக்குறுதியை நாம் தேர்வு செய்ய போகிறோம்ங்கிறது நம்முடைய கையில இருக்கு. ஷைத்தானுடைய வாக்குறுதியை நம்பினீர்கள் என்று சொன்னால் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பக்கூடிய மக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.